தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் திமுக தனது கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதாவது திமுக மறுசீரமைப்பு கமிட்டி கொடுத்த பரிந்துரையின்படி சில மாற்றங்கள் செய்துள்ளன. அதாவது ஒருவர் 2 முறை மட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் என்று ஏற்கனவே தீர்மானம் இருந்தது. 1 முறை என்றால் 5 ஆண்டுகள், 2 முறை என்றால் 10 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் என்று விதி இருந்தது. 2 முறை மாவட்ட செயலாளராக இருக்கலாம் என்று விதி இருந்தது. தற்பொழுது 3 முறை மாவட்ட செயலாளராக இருக்கலாம் என்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 முறை மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் தங்கள் பதவி பறிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். தற்பொழுது 3 முறை பதவி வைக்கலாம் என்று மாற்றப்பட்டுள்ளதால் இது மாவட்ட செயலாளர்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு என்றே சொல்ல வேண்டும். ஆக ஒருத்தர் 15 ஆண்டுகள் தொடர்ந்து மாவட்ட செயலாளராக இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 70 வயது தான். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது என்று தீர்மானம் குறிப்பிடுகிறது. அதே போன்று ஒன்றிய செயலாளர்கள் பதவிகள் 2 முறை மட்டுமே வைக்க முடியும். மாநகர செயலாளர் பதவி நீக்கப்படுகிறது. ஆக திமுகவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 110 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. மாவட்ட செயலாளர்கள் 2 முறைதான் பதவி வைக்க முடியும் என்ற விதியை 3 முறை பதவி வைக்கலாம் என்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது.